உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சுமித், நான் நைட் இங்க தான் தங்க போறேன். So you can go back. I'm sorry, so what? திரும்ப போயிடு. Big deal. I'll see you tomorrow. அப்ப போறது கேன்சலா? Of course cancel. Nice. ஹாப்பியா? என்ன மாட்டி விட்டல்ல? What? நான் என்ன தப்பு பண்ண? அந்த கேண்டில் லைட் டின்னர், அந்த சர்ப்ரைஸ் பிளானை பத்தி லக்ஷ்மிக்கு எல்லாமே முழுசா தெரிஞ்சிருக்கு. இப்போ அவ டின்னர் எதிர்பார்ப்பா. ச்சே, அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? மலிஷ்கா, தட்ஸ் நாட் தி பாயிண்ட். பாயிண்ட் என்னன்னா இப்போ நான் என்ன செய்யறது? ஈஸி, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி சமாளி. அப்புறம் இங்க வந்துரு. நான் ரூம்ல படுத்துக்கிறேன். எனக்கு அவகிட்ட போய் சொல்ல விருப்பம் இல்ல. சரி, போய் சொல்லாத. வேற வேலை இருக்கு, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லு. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. உனக்கு என்ன புரியுதா இல்லையா? நான் தான் போய் சொல்ல மாட்டேன்னு சொல்றேன்ல. அப்ப நான் அவ கூட டின்னருக்கு போ. தனியாவா? சோ அவ கூட தனியா போறதுக்கு நீ பயப்படுறல்ல? Just go. அவ என்ன உன்னை சாப்பிட்டுருவாளா? அண்ணா, இப்ப கூட ஒண்ணு பண்ண முடியும். நீ ஒரு ரூமுக்கு போ, நான் அங்க வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். நீ எந்த பொய்யும் சொல்ல தேவையில்ல. எல்லாம் ஈஸியா முடிஞ்சு. சிம்பிள். இட்ஸ் ஓகே சோனியா. சொல்ல போன லக்ஷ்மி ரொம்ப நல்லவா. எனக்காக இவ்வளவு விஷயம் பண்றா. எனக்காக ரொம்ப கவலைப்படுறா. சோ அவளுக்காக நான் இந்த டின்னரை பிளான் பண்ணலாம்ல. தப்பு ஒன்றும் இல்லையே. I'll manage. Okay? What? I just love it. இவன் இந்த மாதிரி பேசும்போது he looks so cute. வாட்? அவன் பேச்சில் அப்படியே மயங்குற. உனக்கு பயமே இல்லையா? அவன் லக்ஷ்மியை லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டு. Never. ரிஷி இன்னொரு பொண்ணை லைக் பண்ணவே மாட்டான். He is my love. ரிஷிக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கும், வேற யாரையும் இல்ல. அவன் எனக்காக வந்தவன். அவன் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றானோ அந்த அளவுக்கு வேற யாரையும் லவ் பண்ண மாட்டான். முக்கியமா லக்ஷ்மியை பண்ணவே மாட்டான். See, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதால அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். So what do you think? அவன் இன்னொருத்தைய லவ் பண்ணுவானா? காட் இட். சோ ஆயுஷ், நான் ஏதாவது சேயிங் பண்ணவா? சேயிங் பண்ணுங்க. ரிஷிக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கா? நீ அவன் கூடவே தானே வேலை பாக்குற? ஆமா. ஐ see. அப்போ அவன் உனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்கறானா? சம்பளமா? salary. ஓ, அதுவா salary? ஆமா, அதேதான். சேம் டு சேம். இல்ல 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 இல்ல, salary சம்பளம் இதெல்லாம் எனக்கு கொடுக்கறது இல்ல. நாங்க பார்ட்னர்ஷிப்ல ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிப்போம். ஓ, எனக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. பானி, போய் வாட்டர் சப்ளை பண்ணு. இரு. அது ஆண்டி, வாட்டர் சப்ளைக்கு இவ எங்க போவா? இவ என்ன வாட்டர் ஃபால்ஸா? என்ன ஆண்டி நீங்க? நானே போய் எடுத்துக்கிறேன். இல்ல, நான் எடுத்துக்கிறேன். இல்ல, அது எப்படி? முத தடவை வீட்டுக்கு வந்திருக்க, உன்னை எப்படி வேலை வாங்குறது? பானி போ. சித்தி, விருந்தாளியா? நான் உங்களுக்கு சொந்தக்காரன் இல்லையா? சொந்தம் தானே, ஃபேமிலி மாதிரி தானே. அப்போ நானே போறேன். சரிதானே? கிச்சன் இந்த பக்கம் தானே? வெரி குட். அம்மா, நீங்க கிளம்பிட்ட. உட்காரு. போய் உட்காரு, போ. சமத்து. சரி, நீ என்ன பல காட்டிட்டு இருக்க? அவன் இங்கிலீஷ்ல பேசிட்டே இருக்கா, நீ தமிழ்ல பேசிக்கிட்டே இருக்க. நீ என்ன பேச விட்டா தானே எல்லாமே நீயே பேசிட்டு இருக்க. சரி, புரியுது. நீயே பேசிக்க. வாய மூடு. சும்மா என்ன கேட்க பக்கன்னு இழிப்பு. மவுத் க்ளோஸ். லக்ஷ்மி கூட தனியாவா? நான் அவளுக்கு பயப்படுறேன்னா? இல்ல, நான் பயப்படல. வேற என்னவோ இருக்கு. awkwardness. அது என்னன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். அவ கூட தனியா இருக்கும்போது எனக்குள்ள என்னமோ ஒண்ணு நடக்குது. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வேண்டாம். I love மலிஷ்கா. I really love மலிஷ்கா. அவளை தாண்டி எதுவும் வேண்டாம். இதுதான் கரெக்ட். நான் மலிஷ்காவை ரொம்ப லவ் பண்றேன். அவ சொன்னதுனாலதான் இந்த கேண்டில் லைட் டின்னர். சஞ்சய், சொல்லுங்கண்ணா. எங்கேயாவது போயிட்டு இருக்கியா? ஆமாண்ணா, வீரேந்தர் சார் கூப்பிட்டுருக்காரு. அவரை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு வேலை பண்றியா? சொல்லுங்கண்ணா. என் ரூமை கேண்டில் லைட் டின்னருக்காக டெக்கரேட் பண்ணு ப்ளீஸ். இன்னைக்கு நைட்டுக்காண்ணா? ஆமா, இன்னைக்கு நைட்டுக்கு தான். ஆனா எதுக்கு நீ வெக்கப்படுற? பண்ணுவல்ல? கண்டிப்பா பண்றேண்ணா. அம்மாடி ஷாலு, கொஞ்சம் தள்ளு. தேங்க்யூ. எப்பா, தேங்க் காட், தப்பிச்சிட்டேன். அவகிட்ட மாட்டிக்கிட்டேன். நீ எதுக்கு இங்க வந்த? வராதன்னு சொன்னல. நீ சொன்னதால தான் உள்ளே வந்த. என்னோட லைஃப் டெசிஷனை நான் தான் எடுப்பேன். எனக்காக வேற யாரும் டிசைட் பண்ண வேண்டாம். ஏய், ஓவரா பேசாத சரியா? நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். தேங்க்ஸ்னு சொல்லு. தேங்க்ஸ் சொல்லவா? ஏன்? நான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கேன். யாருகிட்ட இருந்து? எந்த பொண்ணுகிட்ட இருந்து காப்பாத்தணுமோ அங்க இருந்து. பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்துறியா? வைத்தறிச்சல்ல தடுக்குறியோ? எனக்கு பொண்ணுங்களை பிடிக்கும். அவங்க ஃப்ளர்ட் பண்றாங்கன்னா பண்ணட்டும். நீ ஏன் தடுக்குற? ஏய், கத்தி. கேரக்டர்லெஸ்னா என்கிட்ட சொல்லிடு. இதுக்கு அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன். சமாதானம். கத்திய கீழே இருக்கு. யோபோ.
இங்க பாரு, நீ ரொம்ப நல்லவன், என் அக்காவை ரொம்ப நல்லா பாத்துக்கிற, அதனால என்ன உன்னை- லவ் பண்றியா? ஏய் சி, ஒண்ணு போய் லவ்வா? கண்டிப்பா மாட்டேன். என் டைப் பையன் நீ இல்ல. இதோ பாருடா, இந்த டைப் இல்ல வைப் இல்லன்னு சொல்லி மழுப்பாத. நல்லா சமாளிக்கிற. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ என்ன லவ் பண்ணலனா எதுக்காக இம்ப்ரெஸ் பண்ண பாக்குற? இம்ப்ரெஸ் பண்றேன்னா உன்னை போய் எப்படி? டீ போடுறியே பேப்ஸ். வாசனை தூக்குது. சீக்கிரம் சீக்கிரம் நல்லா அன்பா போட்டு கொடு. ஓய், நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். இங்க மூளை இருக்கா இல்ல களிமண் இருக்கா? என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஓ ஷாலு, இந்த உருளையை வச்சு உருட்டு. எந்த ஆங்கிலயும் அந்த ஃபேமிலிக்கு இவன் சூட் ஆகல. வால் இல்லாத குரங்கு. தேங்க்யூ. கிளம்பு. ஆர் யூ சீரியஸ் ரிஷி? உண்மையிலேயே கேண்டில் லைட் பண்ண போறியா? அதுவும் அந்த லக்ஷ்மி கூட? ஆமா அத்தை. அது என்னன்னா, ஷாலு பேச்சுவாக்குல லக்ஷ்மி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாலாம். அப்ப பண்ணித்தானே ஆகணும். உன் நெத்தில யாராவது கண் வச்சாங்களா பண்ணிதான் ஆகணும்னு? அப்படிலாம் இல்ல அத்தை. நம்ம லக்ஷ்மியோட ஃபீலிங்ஸையும் பார்க்கணும்ல. அவ பாவம் எதிர்பார்ப்பால. நான் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைப்பா. இப்ப நான் இந்த சர்ப்ரைஸை பிளான் பண்ணலன்னா பாவம் அவ ரொம்ப அப்செட்டா இருப்பா. அது நல்லதுக்கு இல்ல. அப்படின்னா? அப்படின்னா லக்ஷ்மி எப்படி இருக்காளோ, ஐ மீன் அவளை பத்தி நாம என்ன நினைக்கிறோமோ. ஐம் சாரி அத்தை, என்னால புரிய வைக்க முடியல. இல்ல நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். டெல் மீ. எனக்கு தெரிஞ்சு லக்ஷ்மி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ரொம்ப ரொம்ப யூனிக். அவ எண்ணம் மனசு எல்லாமே. லவ்விங் பிஹேவியர், கேரிங் நேச்சர் இருக்கு அவளுக்கு. எல்லார் மேலேயும் அக்கறை காட்டுறா. நம்ம மொத்த குடும்பத்தையும் அவ குடும்பமா நினைக்கிறா. என் லைஃப்ல நிறைய விஷயங்களை பண்ணிருக்கா. அது சத்தியமா யாராலையும் பண்ண முடியாது. அப்ப அவ சந்தோஷத்துக்காக நான் ஏதாவது பண்ணணும் இல்லையா? இன்ஃபேக்ட் நான் லக்ஷ்மியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஆனா அதே நேரத்துல மலிஷ்காவையும் நான் காதலிக்கிறேன். அதுவும் நேர்மையா. அவளை லவ் பண்றங்கிற காரணத்துக்காக லக்ஷ்மியை ஏமாத்துறனா, அவ முதுகுல குத்துறனா, இல்ல மிஸ் பண்றனா? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி மலிஷ்காவை நான் லவ் பண்ணேன். ரைட்? இந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அண்ட் இது லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க எல்லாரும் வற்புறுத்துனீங்க. நீங்களும் சொன்னீங்க, மாமும் சொன்னாங்க. ஆனா லக்ஷ்மி கிட்ட நான் எல்லா உண்மையையும் சொல்லலாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அந்த வேலையை செய்யவே விடல. அவகிட்ட யாரும் எதுவுமே சொல்லல. லக்ஷ்மி மனசார ரொம்ப ரொம்ப நல்லவ. She is a pure soul. அவளை இந்த மாதிரி ஏமாத்தும் போது நான் ஒரு குற்றவாளியா ஃபீல் பண்றேன். ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன். நான் எப்பெல்லாம் அவ கூட இருக்கணும், அவ மேல இல்ல, என்ன நினைச்சு நானே இரிட்டேட் ஆகுறேன். அவளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றேன்னு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது நான் தான். ஆனா இப்ப வரைக்கும் அவ எனக்கு நல்லது மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. என் லைஃபை பத்தி மட்டும் யோசிக்கிறா. நம்ம ஃபேமிலியை பத்தி இன்னும் அதிகமா யோசிக்கிறா. அண்ட் ஐ நோ அது நான் கொஞ்சம் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். பட் இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. அப்படின்னா லக்ஷ்மியை லைக் பண்ண ஆரம்பிக்கிறது உண்மைதானா? நான் அப்பவே சொன்னல, என்னால உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.